வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்பிஐஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடந்து முடிஞ்ச குரூப் 4 2025க்கான கட் ஆஃப் தான் பார்க்க போகிறோம். தெளிவான விளக்கத்தோடு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, வாங்க கொஞ்சம் தெளிவாக கிளியராகவே பார்ப்போம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எக்ஸாமை பற்றி நான் சில பல விஷயங்கள் சொல்லி ஆகணும். சரிங்களா? அதாவது என்ன சொல்கிறதுங்க, டாக்டருக்கே படிக்காமல் ஒரு 10 டாக்டர்கிட்ட டாக்டருக்கே படிக்காத ஒரு 10 பேர்த்துக்கிட்ட ஒரு பேஷண்ட்டை கொடுத்து இந்த பேஷண்ட்டை ஆப்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னா எப்படி குத்தி கொதறி வைப்பாங்களோ அந்த மாதிரி தான் கொஷின் பேப்பர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தமிழை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு புக்கில் இருந்து கேட்ட கொஷின் அதிகபட்சம் ஒரு 60 to 70 தான். எஸ்எஸ்எல்சி தரத்தில் அவங்க கேட்ட கொஷின் 50 தான். சரிங்களா? யூஜி தரத்தில் அவங்க கேட்ட கொஷின் 30, பிஜி தரத்தில் அவங்க கேட்ட கொஷின் 20 கொஷின். இந்த 20 கொஷின் அட்டன் பண்ணுறதுக்கு கன்ஃபார்மாக நீங்கள் வந்து தமிழில் ஒரு எம்ஏ தமிழாவது நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அந்த 20 கொஷின் அட்டன் பண்ணலாம். இல்லாமல் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? தமிழ் இந்த தடவை தமிழ் மாதிரி ஒரு கஷ்டம் இது வரைக்கும் வேறு எந்த குரூப் 1 2012 குரூப் 1க்கு தமிழ் இருந்ததுங்க. அப்போ கூட இப்படிலாம் கேட்கல. அதில் கூட ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. இந்த குரூப் 4 தான் இவ்வளோ டஃப்பாக கொஷின் கேட்டிருக்காங்க. பழைய சிலபஸே இருந்திருந்தால் கூட எல்லாத்தையும் புக்கை பார்த்து படிச்சுட்டு போய் ஏதோ இந்த இலக்கணத்தை விட்டால் கூட இலக்கியத்துலேயும் தமிழறிஞர்கள் தொண்டுலேயும் நம்ம ஈஸியாக 65 to 70 மார்க் எடுத்துருக்கலாம். சரிங்களா? இலக்கணத்துலேயும் 15 to 20 மார்க் எடுத்துருக்கலாம். அழகாக படிச்சுட்டு போய் எழுதியிருந்தால் அழகாக எழுதியிருக்கலாம். சிலபஸை மாத்திரங்கிற பேரில் இவ்வளோ டஃப்பாக கொஷின் பேப்பர் கேட்பாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். சரிங்களா? நம்ம எழுதுனது வெறும் குரூப் 4 தான். வெறும் ஜேஏ டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு தான். இதுக்கு அவனுங்க ஏதோ சப் கலெக்டருக்கு போஸ்டிங்க்கு செலக்ட் பண்ணுற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க தமிழில். சரி, ஓகே, நம்ம என்ன சொல்கிறதுங்க, அடுத்து ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் 50 கொஷின் நீங்கள் கன்ஃபார்மாக புக்கில் எங்கேயாவது பார்த்துருப்பீங்க. படிச்சிங்களா படிக்கலையான்னு தெரியாது. 50 to 55 கொஷின் நீங்கள் கன்ஃபார்மாக புக்கில் பார்த்துருப்பீங்க. மீதி 20 கொஷின் 25 கொஷின் டஃப்பு தான். சரிங்களா? அடுத்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 20 to 22 ஈஸி, 3 கொஷின் டஃப்பு தான். ஸோ ஃபஸ்ட் மார்க் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 185 to 86. அதுக்கு மேலே தாண்டதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் தமிழ் நான் சூப்பராக படிச்சுட்டு போயிருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட 80 கொஷின் அட்டன் பண்ணலாம். ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் 55 கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கலாம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 22 கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கலாம். ஸோ டோட்டலாக ஆவரேஜ் அட்டம்ப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நல்லா படிச்சுட்டு போயிருப்பாங்கள்ல அவங்களாலே 145 to 150 கொஷின் தான். ரொம்ப சூப்பராக படித்தேங்கிற ஒரு குரூப் இருக்கும்ல, அவங்க மட்டும்தான் 170 180க்கெலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு மார்க் மேபி 185 இருக்கலாம், இல்லை 186 தான் இருக்க முடியும். சரிங்களா? அதை தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இருந்தாலும் அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்தால் தான் எல்லா கொஷினுக்கும் கரெக்டான ஆன்சர் நமக்கு தெரியும். ஆனால் 20 கொஷின் யாராலையுமே கண்டிப்பாக அட்டன் பண்ணியிருக்க முடியாது இந்த 200 கொஷினில். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கு ப்ராபபிலிட்டியில் தான் அந்த 5 வரும். 180 தான் ஃபஸ்ட்டு மார்க்கு. அந்த 20 கொஷினுக்கு இவங்க ப்ராபபிலிட்டியில் கொஷின் ஆன்சர் போட்டிருப்பாங்க இல்லைங்களா, அதில் எப்படியும் ஒரு 5 to 6 வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மார்க் 185 இல்லை 186 தான் இருக்கும். அதை தாண்டதுக்கு வாய்ப்பே இல்லை. நல்லா படிச்சுட்டு போனவங்க இருப்பாங்கள்ல, அவங்களாலே ஆவரேஜ் அட்டம்ப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 145 to 150 கொஷின் தான். சரிங்களா? அதுக்கு மேலே போகிறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. ஸோ நீங்கள் ஆவரேஜாக ஒரு 140 இருக்கீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுவே போன வருஷம் மாதிரி 8000 வேக்கன்சி 10,000 வேக்கன்சி அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக 120 வரைக்குமே வேலை கிடைக்கும்னு நான் சொல்லியிருப்பேன். சரிங்களா? இது இப்போ வேக்கன்சி ரொம்ப கம்மி, அதனால தான் இப்படி இருக்குது. நம்ம ஓகே, மொத்த வேக்கன்சி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேஓ இஏஓ ரெண்டும் சேர்த்து 2207 வேக்கன்சி, டைப்பிஸ்ட்டுக்கு 1101 வேக்கன்சி, ஸ்டெனோக்கு 370 வேக்கன்சி, ஃபாரஸ்ட் வாட்சர் பர்கார்டு அவங்களுக்கு வந்து 257 வேக்கன்சி, டோட்டலாக 3935 வேக்கன்சி. இதில் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆகும். சரிங்களா? இப்போ குரூப் 2 2A வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு அது கூட சேர்த்து குரூப் 4 வேக்கன்சின்னு தான் கேட்டிருக்காங்க. 60 டிபார்ட்மெண்ட்லேயும் 66 டிபார்ட்மெண்ட்லேயுமே கேட்டிருக்காங்க. டிபார்ட்மெண்ட்டுக்கு 10 பேர்னு அவங்க வேக்கன்சி கொடுத்துருந்தா கூட கன்ஃபார்மாக 600 வேக்கன்சி. சரிங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு 1200 வேக்கன்சி வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1000லேருந்து 1200 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படியும் இதை வந்து ரவுண்டாக அவங்க ஒரு 5000 இல்லை 5500 அந்த மாதிரி பண்ணுவாங்க. அடுத்த ஆடண்டம் கண்டிப்பாக இன்னொரு 10 நாளையில் வந்துடும். சரிங்களா? 10 நாள் இல்லை ஒரு மாதத்துக்குள்ளே வந்துடும். எனக்கு தெரிஞ்சு 1200 வேக்கன்சி வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
அடுத்த கொஷின் பேப்பர் லெவல் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். தமிழை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்எல்சி தரம் நம்ம 10th புக் வரைக்கும் கேட்டது வெறும் 50 தான். யூஜி லெவலில் 30, பிஜி லெவலில் 20. ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் 50 கொஷின் நம்ம புக்கில் பார்த்துருக்கலாம். 25 கொஷின் நம்ம பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 20 to 22 கொஷின் ஈஸி. நீங்கள் எவ்வளோ பக்காவாக போட்டிருந்தாலும் 20 to 22 கொஷின் தான் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஓகே. மொத்த வேக்கன்சி ஸ்ப்ளிட் அப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் விஏஓவில் 215 வேக்கன்சி. அதில் ஓசிக்கு 67, பிசிக்கு 57, பிசிஎம்முக்கு 8, எம்பிசிக்கு 43, எஸ்சிக்கு 32, எஸ்சிஏக்கு 7, எஸ்டிக்கு 2. அடுத்து ஜேஏவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 1920 வேக்கன்சி. ஓசிக்கு 595, பிசிக்கு 509, பிசிஎம்முக்கு 67, எம்பிசிக்கு 384, எஸ்சிக்கு 288, எஸ்சிஏக்கு 58, எஸ்டிக்கு 19. அடுத்து டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 1100 வேக்கன்சி. ஓசிக்கு 341, பிசிக்கு 292, பிசிஎம்முக்கு 39, எம்பிசிக்கு 22, எஸ்சிக்கு 165, எஸ்சிஏக்கு 33, எஸ்டிக்கு 11. ஸ்டெனோவை பொறுத்த வரைக்கும் மொத்தமே 368 வேக்கன்சி தான். ஓசிக்கு 114, பிசிக்கு 98, பிசிஎம்முக்கு 13, எம்பிசிக்கு 74, எஸ்சிக்கு 55, எஸ்சிஏக்கு 11, எஸ்டிக்கு 4. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். என்னோடய மேக்ஸிமம் வீடியோவில் நான் இந்த டைலாக் சொல்லியிருப்பேன். கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் 120 கொஷின் ஈஸியாக இருக்கும், 40 கொஷின் மாட்ரேட்டாக இருக்கும், 40 கொஷின் டஃப்பாக இருக்கும்னு. கரெக்டாக அதே மாதிரி தான் இந்த கொஷின் பேப்பர் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? 120 கொஷின் கன்ஃபார்மாக எல்லாருமே அட்டன் பண்ணியிருக்கலாம். அடுத்து சுமாராக படிச்சிருந்தீங்கன்னா 140 to 150 கொஷின், சுமாராக கூட இல்லை, நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா 140 to 150 கொஷின் அட்டன் பண்ணியிருக்கலாம். நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா படிச்சிருந்தால் மட்டும்தான் 150 கொஷின் வரைக்கும் அட்டன் பண்ணியிருக்க முடியும். 25 கொஷின் யாராலையுமே தொட்டிருக்க முடியாது. சரிங்களா? அப்படி தான் இந்த தடவை கொஷின் பேப்பர் கேட்டிருந்தாங்க. 120 கொஷின் ஈஸி, 40 கொஸ்டின் டிகிரி லெவலு, 40 கொஸ்டின் பிஜி டிகிரி லெவலு, அப்படி தான் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? நீங்கள் என்ன தான் நான் படித்தேன்னு சொல்லிட்டு போய் எழுதியிருந்தீங்கனாலும் உங்களால் 120க்கு மேலே அட்டன் பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது. உட்காந்து மெனக்கெட்டு டெய்லி 4 மணி நேரம் 5 மணி நேரம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா 140 to 150. நீங்கள் டெய்லி 10 மணி நேரம் படித்தேன், நான் உயிரை கொடுத்து படித்தேன், நான் இத்தனை டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணேன் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா 170 to 180. சரிங்களா? இது ஏற்கனவே நான் சொன்ன ஸ்லாபு தான். எல்லாருக்குமே என்னோடய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஓகே, வாங்க கட் ஆஃப் பார்த்துடலாம். கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு விஏஓ. சரிங்களா? விஏஓவுக்கு ஓசியாக இருந்தால் 180 கொஷின் இருந்தது அப்படின்னா கன்ஃபார்மாக விஏஓ. பிசிஐ இருந்தீங்க அப்படின்னா 175, பிசிஎம்மாக இருந்தால் 170, எம்பிசியாக இருந்தால் 173, எஸ்சியாக இருந்தால் 170, எஸ்சிஏவாக இருந்தால் 163, எஸ்டியாக இருந்தால் 155. சரிங்களா? என்ன சார் விஏஓவுக்கு இவ்வளோ கம்மியாக சொல்கிறீங்க, இவ்வளோலாம் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்லாம் நினைக்காதீங்க. விஏஓவை பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் இருக்குது. சரிங்களா? 42 வரைக்கும் தான், 42 அண்ட் எபோவுக்கு கிடையாது. ஸோ விஏஓவுக்கு இந்த கட் ஆஃப் வர்றதுக்கு கன்ஃபார்மாக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அடுத்து ஜேஏ. இங்கே ஏஜ் லிமிட் கிடையாது, எல்லாருக்குமே இருக்குது. சரிங்களா? ஜேஏவை பொறுத்த வரைக்கும் ஓசியாக இருந்தால் 170, பிசியாக இருந்தால் 165, பிசிஎம்மாக இருந்தால் 160, எம்பிசியாக இருந்தால் 163, எஸ்சியாக இருந்தால் 160, எஸ்சிஏவாக இருந்தால் 153, எஸ்டியாக இருந்தால் 148. அடுத்து டைப்பிஸ்ட் நீங்கள் கன்ஃபார்மாக ஹையரும் லோயரும் வச்சுருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு டைப்பிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் போகவே முடியும். அப்படி ஹையரும் லோயரும் இல்லை அப்படின்னா ஒரு ஹையர் ஒரு லோயர் கேட்பாங்க. சரிங்களா? டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓசிக்கு 160, பிசிக்கு 155, பிசிஎம்முக்கு 150, எம்பிசிக்கு 153, எஸ்சிக்கு 150, எஸ்சிஏக்கு 143, எஸ்டிக்கு 140. அடுத்து ஸ்டெனோவை பொறுத்த வரைக்கும் ஓசிக்கு 150, பிசிக்கு 145, பிசிஎம்முக்கு 140, எம்பிசிக்கு 142, எஸ்சிக்கு 140, எஸ்சிஏக்கு 136, எஸ்டிக்கு 133. சரிங்களா? இந்த மார்க்கு நீங்கள் இந்த கம்யூனிட்டி இந்த மார்க்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். இதை தாண்டி இன்னும் இல்லை அதிகமாக தான் வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மேபி இன்னொரு 3 மார்க் அதிகமாகும். அதுக்கு மேலே அதிகமாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. விஏஓவுக்கு இது கம்மி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப தப்புங்க. விஏஓவுக்கு ஏஜ் லிமிட் இருக்குது. ஸோ 42 அண்ட் எபோவால் விஏஓ ஆக முடியாது. அதனால் இதுதான் கட் ஆஃப் வரும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை SRBIAS அகாடமிக்காக நான் ராஜசேகரன். அடுத்த வீடியோவில் இன்னும் ப்ரீஃபாக ஒரு கம்யூனிட்டிக்கும்
கம்யூனிட்டிக்குள்ளே இருக்க சப்டிவிஷனுக்கும் தட் மீன்ஸ் ஜென்ரல் டர்னுக்கு இத்தனை வேக்கன்சி, இதுக்கு இவ்வளோ தான் கட் ஆஃப் வரும், விமனுக்கு இத்தனை வேக்கன்சி இவ்வளோ தான் கட் ஆஃப் வரும், எக்ஸர்வீஸ் மேனுக்கு இதுதான் கட் ஆஃப், டிடபிள்யூக்கு இதுதான் கட் ஆஃப், பிஎஸ்டிஎம்க்கு இதுதான் கட் ஆஃப்ங்கிறத அடுத்த வீடியோவில் இன்னும் தெளிவாக போடுறேன். சரிங்களா? இப்போது இந்த மார்க்குள்ளே இருக்கவங்க நீங்கள் எந்த கவலையும் பட்டுக்க தேவையில்லை. இந்தந்த கம்யூனிட்டிக்கு இந்தந்த மார்க்குக்கு கன்ஃபார்மாக வேலை கிடைக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை.